திரு MS பிரபு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் படம் குறித்து பேச அழைக்கிறேன் சார். வணக்கம். ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு சுருக்க பார்க்குறாங்க. சரி, ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். திரைப்படமாக ரொம்ப அருமையான படம், அருமையான கரு. எந்த ஒரு கலையும் சரி, எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சியும் சரி, ஒரு பாயிண்டில் வீழ்ச்சி அடையும். அது திருப்பி மறு உருவம் கொண்டு தான் அது திருப்பி வரும். மொத்தமாக எந்த ஒரு அறிவியலோ விஞ்ஞானமும் சரி, கலையும் சரி, மொத்தமாக வீழ்ந்துடாது. அது வேற ஒரு உருவம் கொடுத்து தான் வரும். இந்த படத்தில் அதான் சொல்லியிருக்காங்க. ஒரு கலை அழிவோட விளிம்பில் இருக்கிறப்போ அடுத்த கலை அதை எடுக்க வருது. அது மாதிரி இந்த கோமாளிகள் அப்படிங்கிறத எப்படி உருவாச்சு, எந்த சபையில் உருவானது, பின்னாடி அந்த கோமாளிகள் கருத்தை சொல்கிறதுக்கு எப்படி உபயோகப்பட்டார்கள் சமூகத்தில் அப்படின்னு சொல்ல முற்பட்டிருக்காங்க. இன்றைக்கும் சரி, அரசியலமைப்பை உலகளவில் கிண்டல் அடிக்கிறதுக்கும் அறிவுறுத்துறதுக்கும் இருக்கிற ஒரே ஆயுதம் வந்து கார்ட்டூன் தான். அது அது சொல்கிற கருத்தை யாருமே தவறாக எடுத்துக்க மாட்டாங்க, அது கைத்தட்டவும் மாட்டாங்க, அதை வந்து உள்வாங்கிப்பாங்க. அதுதான் கோமாளியோட பங்கு. இதை சொல்கிறதுக்கு லைட்டாக முயற்சி பண்ணியிருக்காரு இந்த இயக்குனர். சரிதான். ஒரு சரி ஃபீச்சர் ஃபிலிம் அதில் அந்த காமெடியெல்லாம் பற்றி நான் பேசலை. இப்போது இந்த படத்தில் சொன்ன மட்டும் சொல்கிறேன். இன்னொன்று அந்த மேடம் கேட்ட மாதிரி கொஞ்சம் சுருக்கமாக ஒரு விஷயத்தை கொஞ்சம் அடுத்தனமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு காலத்தில் வந்து சினிமாவுக்கு வந்து விமர்சனங்கள் கம்மியாக இருந்தது, அப்போ கலெக்ஷன் அதிகமாக இருந்தது. இப்போ விமர்சனங்கள் அதிகமாகிடுச்சு, கலெக்ஷன் கம்மியாயிடுச்சு. காரணம் அதுக்கு நம்ம எப்படி அந்த விமர்சனத்தை எடுத்துக்கிறோங்கிறது இருக்குது. ஒருத்தர் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு பதிவு போடுறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்கிறத நம்ம பாராட்ட எடுத்துக்கிறோம், நல்லா இல்லைன்னு சொல்கிறத விமர்சனமாக எடுத்துக்கிறோம். தப்பு நம்மள்ட்ட தான் இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ரெண்டுமே கருத்து தான். யாருக்கும் விமர்சனம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி விரிவான ஒரு அறிவு கிடையாது. அதனால் நல்லா இருக்குது அப்படிங்கிறத எப்படி வந்து ஒரு அபிப்பிராயமாக எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நல்லா இல்லை அப்படிங்கிறத ஒரு அபிப்பிராயமாக தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு 10 பேர் ஒரு படத்தை நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன் அந்த படத்துக்கு விமர்சனம் சொல்லப்பா அப்படின்றாங்க. அது விமர்சனம் அல்ல, அது அபிப்பிராயம். அதனால யாராவது நல்லா இல்லைன்னு சொன்னால் துவண்டு போகாமல், நல்லா இருக்குன்னு சொன்னால் பெருமையும் கொள்ளாமல் அடுத்த வேலையை நோக்கி போயிட்டே இருங்க. இதுதான் இப்போ இருக்கிற சினிமா ஃபிலிம் மேக்கருக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சுருக்கம் போதுமா, இல்லை இன்னும் பேசலாம் இந்த படத்தை பற்றி? ஒரு அலெக்ஸ் அப்படின்னா நட்பு, அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கும் அவர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே தெரியும். ஒரு நண்பரை தான் தெரியும். அவர் ஒரு மேனேஜரா, ஒரு லொக்கேஷன் மேனேஜரா அப்படிலாம் எனக்கு தெரியாது. அவர் அந்த மாதிரி நான் அவர்கிட்ட பேசினதே இல்லை. நிறைய ஷூட்டிங் போயிருக்கேன் அவர் ஊருக்கு. எப்போவுமே ஒரு ஒரு நண்பராக தான் பழகியிருக்கோம். அவ்வளோ ஒரு அருமையான இனிமையான ஒரு நண்பர் அவர். ஸோ அந்த நட்புக்கு அடையாளம் தான் இங்கே சேர்ந்திருக்கிற கூட்டம். ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு குறும்படத்தோட திரையிடலுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் நான் பார்த்ததே இல்லை. இது வந்து அத்தனைக்கும் மெயின் காரணம் வந்து அலெக்ஸ் தான். அவர் சம்பாதிச்சு வச்ச நட்பு தான். உண்மையிலே ஒரு நட்பு இலக்கணம் தான். அவர் ஆசைப்பட்டிருக்காரு, சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாருக்கு. அதுக்கு ஒரு முதலீடாக பணத்தை நம்பாமல் மகனை நம்பியிருக்காரு. நம்மளை விட்டால் நம்ம பையனுக்கு யார் சார் பண்ணுவா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? எல்லா பெற்றோருக்குமே உண்டு. அவர் ஒரு நல்ல முதலீடு பையனை பண்ணியிருக்காரு. அந்த பையனும் சிறப்பாக வேலை செஞ்சுருக்கான். அந்த பையனுடைய ஒளிப்பதிவு மட்டும் நான் பாராட்டாமல், ஒளிப்பதிவு நல்லா இருக்குது அப்படின்னா அது ஒரு இயக்குனருடைய தெளிவு தான் காரணம். இயக்குனர் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் ஒளிப்பதிவு நல்லா வரும். அதனால் இந்த படத்தோட ஒளிப்பதிவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இயக்குனரும் தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நன்றி. இதுக்கு மேலே வேண்டாம் இந்த மேடையில். இதை பற்றி படத்தை பேசுறதுக்கு நிறைய இருக்குது. நானும் சில விஷயங்கள் எழுதி கொடுக்குறேன். தேங்க்யூ சார். ஒரு சில வார்த்தைகளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக பேசுனீங்க. கலை எப்பவுமே அழியாது, அது வேற ஒரு உருவமாக வந்து எப்படி இருந்தாலும் நம்ம முன்னாடி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார்.